வணக்கம் ஃப்ரெண்ட் வச்சு மக்களே. அதிமுகல தொடர்ந்து அதிருப்தியில் இருக்கிறவங்கலாம் பிரிஞ்சு போய்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் தாவேக்கா வாங்க வாங்கன்னு வரவேற்றுக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் திமுக எவ்வளவு பலமா இருந்தாலும் ஐயா உள்ள இடமில்ல தயவு செய்து வராதீங்கன்னு உள்ள இருக்கிறவங்கலாம் போட்டாங்க. ஆனா அதை மீறியும் வந்து சேருவோம்னு சொல்லி வந்து சேர்ந்துகிட்டே இருக்காங்க. அண்ணன் தமிழரசு அண்ணன் மதுரை கிழக்கு தொகுதியுடைய முன்னாள் எம்எல்ஏவா இருந்தவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மேலூர்ல வந்து சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதிமுக எனக்கு சீட்டு கிடைக்கும் சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கையில வந்து இங்கே இருந்தார். சென்னையிலேயே தஞ்சமிட்டு இருந்தார், முகாமிட்டார் அப்படின்னே சொல்லலாம். எனக்கு கிடைக்காம போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அப்படிப்பட்ட சூழல்ல அவருக்கு கிடைக்காம போனது மிகப்பெரிய வருத்தமாகி போச்சு. அவர் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்த மனுஷன் உடனே போய் திமுக நிர்வாகிகளை பார்த்து, இங்கிருந்தா ஏற்கனவே போய் சேர்ந்துட்டாங்களே, ஏகப்பட்ட பேர் போய் சேர்ந்துட்டாங்களே, அண்ணன் வைத்தியலிங்கமா இருக்கட்டும், அண்ணன் ஓபிஎஸ் ஆக இருக்கட்டும், இப்படி நிறைய பேர் போய் அங்க சேர்ந்ததுலாம் இருக்குதுல. அவருக்கு கருத்து திடீர்னு தெளிவு வந்து அதிமுக இருந்தா வேலைக்கு ஆகாது, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் மதிக்க மாட்டாங்க, தொடர்ந்து நம்ம மேல வந்து பெரிய பின்னடைவு ஏற்படும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையில, அது நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது, அவநம்பிக்கையில வந்து அந்த பெரிய அவநம்பிக்கையில அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, தாவேக்கா பக்கம் போலாம் அப்படின்னு யோசிச்சாருன்னா எல்லாம் சின்ன பசங்க செங்கோட்டையன் அவர்களையே வந்து எப்படி நடத்திக்கிட்டு இருக்காங்க, அவர் பேச விடுறதில்ல, அது பண்றதில்ல இது பண்றதில்லன்னு தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. அண்ணன் நாஞ்சில் சம்பத் அண்ணன்னு தெரியும் அவரையும் எப்படி நடத்துறாங்க அப்படின்றது. அதை இப்படி தெரிஞ்சு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க போனா நமக்கு வேலைக்கு ஆகாது, நம்மளை எதுவும் கண்டுக்க மாட்டாங்க, அதனால நம்ம திமுக பக்கமே போயிடுவோம், திமுக பக்கம் போனா ஏதாச்சும் ஆதரவு காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. திமுக பக்கம் போன உடனே அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அப்பா எனக்கு ஏதாச்சும் சீட்டு கிட்ட ஒதுக்கி கொடுங்க, மதுரை மேலூர்லயே கொடுத்துருங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. மேலூர்ல கேட்டதுக்கு இல்லப்பா இப்போதைக்கு முடியாது, நான் எல்லாருக்கும் அசைன் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயே பரவாயில்ல, பெரும் வருத்தத்தில் இருக்காரு, முக்கிய பொறுப்பு தருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவர் சமாதானப்படுத்தி வச்சிருக்காங்க. இப்படி அதிருப்தியிலிருந்து போய் தொடர்ந்து அதிமுகவில் சேர்றது இருக்கு இல்லையா, அது பெரிய வருத்தமாக தான் இருக்கும் போல. ஏன்னா தொடர்ந்து நிறைய பேர் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இருக்கின்ற இடத்துல இருக்கின்ற மேடையிலேயே கட்சி தாவும் பதவி தகுதி எனக்கு மட்டும்தான் இருக்கு, அந்த தைரியம் எனக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு வடிவேல் சொல்ற மாதிரி தொடர்ந்து இவங்க இடத்துல இருந்து எல்லாரும் மாறி போயிட்டே இருக்காங்க. இப்படி மாறி போய்கிட்டே இருந்தா அதிமுகவுடைய நிலைமை என்ன, எடப்பாடி ஐயாவுடைய நிலைமை என்ன அப்படின்றது தான் பெரிய பரிதாபகர நிலையில போய் நின்று இருக்கு. இந்த பரிதாபகர நிலை எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.